is June 2nd, the one and only the cult classic director Mani Ratnam's birthday. So நான் இன்னைக்கு வந்துட்டு என்னோட very favorite very personal film of his filmography வந்து நான் ஷேர் பண்ண நினைக்கிறேன், which is none other than கன்னத்தில் முத்தமிட்டால். எனக்கு எல்லா மணிரத்னம் மூவிஸும் பிடிக்கும், எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிக்கும். லைக் அலைப்பாய்தே, ஓகே கண்மணி, பாம்பே, இது எல்லாமே நான் ஆஃப் மை வெரி ஃபேவரட்ஸ். பட் இந்த படத்தில் இருக்க எல்லா படத்துலையோட கான்டெக்ட் எடுத்தோன்னா அது காதல் மெயினாக இருக்கும். பட் இந்த படம் வந்து ஒரு காதலுங்கிறத தாண்டி ஒரு விடுதலை தாகம், ஒரு அடிமைப்படுத்தப்பட்ட மக்களோட ஏக்கம், அதில் அந்த ஏக்கத்துக்குள்ளே இருக்கிற காதல் ப்ளஸ் ஒரு பேரண்டிங், ஒரு அம்மா ஒரு குழந்தைக்கு நடுவில் இருக்க பேரண்டிங். லைக் எனக்கு ஒரு விஷயம் புரியல, ஒரு படத்துல இத்தனை வகையான எமோஷன்ஸை வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணி டெலிவர் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. பட் இந்த படத்துல வந்து மணிரத்னம் வந்து சூப்பரா பண்ணியிருப்பாரு. நான் இந்த படம் ரொம்ப முன்னாடிலாம் பார்க்கல, ஒரு 3 years பேக் தான் வந்து என் பிரதரோட சேர்ந்து பார்த்தேன். அந்த படத்தை பார்த்துட்டு தான் நான் வந்து லிட்டரலி இந்த படத்துல சொல்லியிருக்க மாதிரி இலங்கையில் நிஜமாலே போர் நடந்துச்சு. அதுக்கு முன்னாடி வரையும் எனக்கு இதை பத்திலாம் அவ்வளோ தெரியாது. நான் நாம் தமிழரோட கட்சியோட கொள்கையை ஃபாலோ பண்ற பொண்ணு தான். பட் இருந்தாலும் அவங்க சொல்லி தெரிஞ்சதை விட இந்த படத்தை பார்த்துட்டு இவ்வளோ நடந்திருக்கா, இது ஏன் நமக்கு தெரியாமலே போச்சுன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு அதை பத்தி நிறைய சர்ச் பண்ண ஆரம்பிச்சு ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி லிட்டரலி இந்த படம் வந்து எனக்கு பிடிச்ச படத்தை தாண்டி என்னோட ஐடியாலஜி, என்னோட வே ஆஃப் திங்கிங்கே வந்து மாத்தின படம். ஸோ I just want all of you to see this movie. இந்த படம் உங்களுக்கும் நிஜமாலே பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. ஒருவேளை பார்க்கணுன்னா கண்டிப்பாக போய் பாருங்க.